الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم جعلت الذلة والصغار على من خالف أمري أو كما قال عليه الصلاة والسلام. சங்கையான மேலான சகோதரர்களே பெரியார்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நன்னீதி கொண்ட அன்பினால இரக்கத்தினால தீனுடைய விஷயங்களை பற்றி பேசக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அடிக்கடி தந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலாவுக்கு நாங்க உள்ளத்தாலையும் சுக்ர் செய்யணும், உடலாலையும் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யணும். கண்ணியமான சகோதர பெரியார்களே, அல்லாஹ் தஆலாவுக்கு இந்த உலகத்துல இந்த பூமிக்கு மேல அவனுக்கு விருப்பமான ஒன்றுதான் தீன். அல்லாஹ் தஆலா இந்த உயர்ந்த தீனை அவன் விரும்பக்கூடிய நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தாங்க. உலகத்துக்கு வந்த எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்தது இந்த தீனை தான். தீனை சுமந்து கொண்ட எல்லா நபிமார்களும் பணக்காரர்கள் அல்ல. 100% நபிமார்கள் ஏழைகளாகத்தான் இருந்தாங்க. ஒவ்வொரு காலங்கள் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமார்களை ரசூல்மார்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி, ஒவ்வொரு சமூகத்துக்கு அல்லாஹ் தஆலா அந்த நபியை அனுப்பி இந்த வேளாண் தீனை அவனோட கையில கொடுத்து எல்லாம் அனுப்பினான். தீனோட மக்களை வாழ வைங்க, நிம்மதியாக வாழ்வாங்க, சந்தோஷமாக வாழ்வாங்க. தீன் இல்லாம மக்கள் வாழ ஆரம்பிப்பாங்கன்னா அவங்க பெரிய கஷ்டத்துல, இன்னல்கள்ல, பிரச்சனையில, சிக்கல்ல, பெரிய ஆபத்தான நிலைமையில உலகத்துல வாழ்வாங்கன்ற பாடத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒரு நபிமார்களுக்கு சொல்லி உங்களோட சமூகத்துக்கு நீங்க விளங்கப்படுத்துகிறேன்னு அல்லாஹ் அனுப்பினார். கண்ணியமான மேலான சூழல் பெரியார்களே, எல்லா நபிமார்களும் அந்தந்த கவுங்கள் அந்தந்த காலங்கள்ல இந்த தீன மக்களுக்கு தெளிவுபடுத்தினாங்க. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தொடக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரையில எல்லா நபிமார்களும் இந்த தீனை மக்களுக்கு வழங்கப்படுத்தினாங்க. அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல 25 நபிமார்களுடைய தீனுடைய உழைப்பு, அவங்களோட முயற்சிகளை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒவ்வொரு நபியும் தந்த சமுதாயத்துல எப்படியெல்லாம் தீனுடைய உழைப்பு செஞ்சாங்க, எவ்வளவு தூரம் அந்த தீனுக்காக வேண்டி கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு முயற்சி செஞ்சாங்க, பாடுபட்டாங்க என்ற பாடத்தை அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக அழகாக பரிசுத்தமான குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக சொல்றான். மேலான கண்ணியமான சகோதர பெரியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தீனுக்காக வேண்டி எல்லா நபிமார்களை விட, எல்லா ரசூல்மார்களை விட அதிகமான சிரமங்கள் பட்டாங்க. லகத் ஊதீது பில்லாஹி மா லம் யுஹத அஹது மின் கப்லி, நான் அல்லாஹ்வுடைய தீனுக்கு பட்ட கஷ்டத்தை போல, சிரமத்தை போல இதுக்கு முன்னால எந்த நபிமார்களும் அப்படி ஒரு கஷ்டத்தை பட இல்லைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்பட்டாங்க. ஒவ்வொரு நபிமார்கள் உலகத்துக்கு அனுப்பப்படுற நேரம் மக்கள் வித்தியாசமான ஒவ்வொரு பாவங்களை உலகத்துல செஞ்சு கொண்டிருந்தாங்க. அந்த பாவத்துக்கு தோல்வாக அல்ல நபிமார்களை எல்லாம் அனுப்பி கொண்டிருந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரக்கூடிய காலம் எல்லா நபிமார்களோட காலத்துல நடந்த ஒட்டுமொத்த பாவத்தையும் இந்த சமூகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த தீனை வழங்கப்படுத்துறது, அல்லாஹ்வை வழங்கப்படுத்துறது, மறுமையை விளங்கப்படுத்துறது, ஆபிரத்தை பத்தி சொல்றது, அதை புரிய வைக்கிறதுங்கிறது மிக சிரமமாக இருந்துச்சு. வேளாண் கண்ணியமான சூழலை பெரியார்களே, விளங்கப்படுத்த விஷயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிச்சம் ரிஸ்க் எடுத்தாங்க, கஷ்டப்பட்டாங்க, தனிப்பட்ட முறையில உழைப்பு செஞ்சு விளங்கப்படுத்தினாங்க. கூட்டமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட்டாக சஹாபாக்களை அழைச்சு கொண்டு போயிட்டு உழைப்பு செஞ்சாங்க, மக்களுக்கு தீனை விளங்கப்படுத்தினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிகப்பெரிய ஒரு சிரமத்தை அல்லாஹ்வுடைய தீனுக்காக கஷ்டப்பட்டாங்க.
ஆக மேலான சோழர் பெரியார்களே, இப்படி தீனுடைய ஒரு உழைப்பு, ஒரு முயற்சிக்கு பின்னால்தான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த காலம் வரையில எங்களுடைய கரங்கள் அல்லாஹ் இந்த தீனை கொண்டு அல்லாஹ் சேர்த்தி. மேலான சோழர் பெரியார்களே, தீன் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒன்று தீன். அல்லாஹு தாலா எல்லாருக்கும் கொடுக்கிறது இல்லை. அல்லாஹு தாலா விரும்பி அல்லாஹ் சில மக்களை இந்த தீனுக்காண்டி அல்லாஹ் தெரிவு செய்யப்பட்டதான் நாங்களும் நீங்களும் மேலானவர்களே. இந்த நாட்டில பெரும்பான்மை சமூகம் வாழக்கூடிய இந்த நாட்டில அல்லாஹு தாலா விளைவிக்கக்கூடிய சில மக்கள் அல்லாஹ் தீனுக்காண்டி அல்லாஹ் தெரிவு செஞ்சு தீனுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். மேலான கண்ணியமான சோழ பெரியார்களே, தீன் என்றா என்ன? உலகத்துக்கு வந்த எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்தது இந்த ஒரே ஒரு தீன் தான். எல்லா நபிமார்களும் வந்து சொன்னாங்க, அதாவது யா கௌம், என்னுடைய கூட்டமே, அல்லாஹ்வை வணங்குங்கன்னு சொல்லி சொன்னாங்க. படைச்ச ரப்ப மக்களுக்கு விளங்கப்படுத்தினாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த உபுதுல்லா என்ற வார்த்தைக்கு சொல்றாங்க, வஹீதுல்லாஹ். குர்ஆன்ல எங்கெல்லாம் உபுதுல்லாஹ் என்ற வார்த்தை வருதோ வஹீதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை மக்களுக்கு விளங்கப்படுத்துங்க, அல்லாஹ் ஒருத்தர் என்பதை மக்களுக்கு சொல்லி காட்டுங்க என்ற பாடத்தை அல்லாஹு தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல நபிமார்களுடைய கையில இந்த அமானிதத்தை, இந்த தீனுடைய அமானிதத்தை கொடுத்து அல்லாஹ் அனுப்பினார். கண்ணியமான சோழ பெரியார்களே, தீன் என்கிறதே நபிமார்களுடைய கரங்கள்ல கொடுக்கப்பட்ட ஒரு அமானிதம். அல்லாஹு தஆலா இன்றைக்கு அந்த அமானிதத்தை எங்களோட கையில அல்லாஹ் தந்திக்கிறார். இன்னைக்கு உலகத்துல எத்தனை கோடான கோடி களிமா இல்லாத மக்கள் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ, இவங்க எல்லாருக்கும் இந்த அமானிதத்தை சேர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது. வேளாண் சோழ, நாங்க அமானிதம் சுமக்கப்பட்டவங்க. அல்லாஹு தஆலா எங்களோட தலையில அல்லாஹ் இந்த அமானிதத்தை சுமத்தாட்டிக்கிறார். அதுவும் நாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு அல்லாஹ் ரெண்டு பொறுப்பு அல்லாஹ் உலகத்துல தந்திக்கிறான். ஒன்று நாங்க அமல் செய்யறது, இரண்டாவது அமலின் பக்கம் மக்களை அழைக்கிறது. குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹ் அலா பஸீரத்தின் அன வமன் இத்தபஅனி. நபியே, நீங்க சொல்லுங்க, என்ற டியூட்டியும் இதுதான், உங்களை பின்பற்றி வாழக்கூடிய மக்களோட டியூட்டியும் வேலையும் இதுதான். என்ன வேலை? அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறது, அல்லாஹ்வை மக்களுக்கு அறிமுகப்படுத்துறது, படைச்ச நாயனை பற்றி மனிதர்களுக்கு விளங்கப்படுத்துறது. இது உங்களோட டியூட்டி. அது மட்டுமல்ல, கவனித்தபாணி, உங்களை பின்பற்றக்கூடியவங்களோட வேலையும் இதுதான் என்ற அந்த பாடத்தரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஆக மேலான சோழ பெரியார்களே, நாங்க பொறுப்பு கொடுக்கப்பட்ட உண்மை. நாங்க இதை ஏதோ தானோடு இருந்துட இயலாது. இதை நாங்க கணக்கெடுக்காம ஈக்க இயலாது. எனக்கு என்ன ஈக்குது, இதை யாரும் செஞ்சுட்டு போகலாம், நான் ஈக்குறேன், எனக்கு மாஷால்லா தீன் இருக்குது. மேலான சோழ பெரியார்களே, இல்ல, எங்கட தீனை கொண்டு திருப்தி காணக்கூடிய ஒரு உம்மத் இல்ல. நாங்க பொறுப்பு கொடுக்கப்பட்ட உம்மத்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பகரமாக உலகத்துல அனுப்பப்பட்ட ஒரு உம்மத். நாங்க இந்த வேலையை விரும்பியோ விரும்பாமலோ இந்த உழைப்பு செஞ்சுதான் ஆகும். இதை பத்தி ரப்புல் ஆலமீன் கியாமத்துல அல்லாஹ் என்கிட்ட கேட்பான். எனவே மேலான கண்ணியமான சோழ பெரியார்களே, பொறுப்பு கொடுக்கப்பட்ட உம்மத்தாகிய நாங்க இந்த பொறுப்புல நாங்க குறைபாடு செஞ்சிடக்கூடாது. இதுல நாங்க குறைபாடு செஞ்சா மேலான சோழ வேலையை துனியாவுல பெரிய நஷ்டம், எங்களுக்கு அது பெரிய நஷ்டத்தை அது உண்டாக்கும். தீன் அல்லாஹு தஆலா தந்ததே, தீனுடைய உழைப்பை தந்ததே, இந்த தீனை நாங்க எங்களோட வாழ்க்கையில பாதுகாத்துக் கொள்றதுக்காக, இந்த தீன்ல நாங்க முன்னேறிக்கிட்டு போறதுக்காகத்தான் அல்லாஹ் தீனுடைய உழைப்பெல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறார். கண்ணியமான சோழ பெரியார்களே, எவ்வளவு தூரம் இந்த உழைப்புல நாங்க ஈடுபடுவோமோ, முயற்சி செய்வோமோ, அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில தீனை பாதுகாப்பான், தீன்ல நாங்க முன்னேறி கொண்டு போவோம். மேலானவர்களே, உழைப்போடு இருக்கின்ற பொழுது அல்லாஹ் எங்களோட இறுதி முடிவையும் அல்லாஹ் அழகாக்குவான். தீனோட எங்களுக்கு அல்லாஹ் தஆலா மௌத்தையும் அல்லாஹ் உண்டாக்குவான். இந்த வேலையுடைய யதார்த்தம் அதுதான். மேலான சோழ பெரியார்களே, ஒரு மனிதனை ஈமானோட உலகத்துல வாழ வைக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு மனிதர்களையும் ஈமானோட உலகத்துல வாழ வைக்கணும், ஈமான்தாரியாக ஆக்கணும் என்கிறதுக்காக இரவு பகலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலைஞ்சாங்க, முயற்சி செஞ்சாங்க, பாடுபட்டாங்க. நபியுடைய தாவத்தை பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நபி அவங்களுக்கு ஆறுதல் அல்லாஹ் தஆலா அல்லாஹ் கேக்குறான், லஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன்.
நபியே அவங்க தீனை ஏற்றுக்கொள்றாங்க இல்ல, இதனால நீங்க உங்களை அழிச்சு கொள்ள பாக்குறீங்க. ஏன் உங்களை நீங்க சிரமப்படுத்துறீங்க? ஏன் இவ்வளவு கஷ்டத்தை நீங்க சுமக்கிறீங்க? மேலான சகோதரர்களே, பெரியார்களே, நபியுடைய இன்ஃபராதிகாவ சஹாபாக்கள் கேட்பாங்க, யாரும் சொல்ல, ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம், ஏன் இவ்வளவு பெரிய ஒரு மஷக்கத், ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கஷ்டத்தை நீங்க சுமக்கிறீங்க, ஏன் இப்படி ஒரு கஷ்டம்? நுபுவத்துக்கு முன்னாலேயும் உம்மத்தை பத்தி கவலைப்பட்டவங்க, நுபுவத்துக்கு பின்னாலேயும் உம்மத்தை பத்தி கவலைப்பட்டவங்க. ஹிராவுல இருந்தாங்க. மேலான சொல்ல பெரியார்களே, நுபுவத்து கிடைக்கிறதுக்கு முன்னால ஹிராவுல இருந்து கொண்டு கஅபாவை முன்னோக்கி சிலைகள் வைக்கப்பட்ட அந்த காட்சியை பார்த்து நபியவங்க அழுவாங்க, கவலைப்படுவாங்க, அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சு கொண்டு இருப்பாங்க. மேலான கண்ணியமான சோலை பெரியார்களே, நுபுவத்துக்கு பின்னால நபியுடைய இரவுடைய முயற்சி, பகலுடைய முயற்சி, சுப்ஹானல்லாஹ், ஒரு நிம்மதி இல்லாத, ஒரு ராகத் இல்லாத ஒரு உழைப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் எடுத்து செஞ்சாங்க. மேலான கண்ணியமான நபியுடைய ஏனைய நபிமாருடைய சிந்தனை இருந்தார். உலகத்தில் அல்லாஹ் தீனை கொடுத்து அனுப்பினதை தீன்தாரிய உலகத்துல உருவாக்குறதுக்கு, உலகத்துல தீன்தாரிய உருவாக்குறதுக்கு, ஈமான்தாரிய உருவாக்குறதுக்கு, அல்லாஹ் வாழாவ உலகத்துல உருவாக்குறதுக்கு தான் முழு நபிமார்களும் பாடுபட்டார். கனிமான சொல்லை துனியாதாரிய தயாரிக்கிறதுக்கு அல்ல. அந்த சிந்தனை நபிமாருடைய உள்ளத்தில், அந்த சிந்தனையே நபிமார்கள்ட்ட இல்லை. நபிமார்கள்ட்ட அந்த சிந்தனை இருக்கல்ல. இந்த உழைப்பை செய்யற நேரம் மக்காவுல நபியர்களுக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் வந்துச்சு, எவ்வளவு சோதனைகள் வந்துச்சு. நபியிடத்தில் அவங்களோட குடும்பம், அவங்களோட சாச்சா அபூ தாலிப்ட போயிட்டு முறைப்பாடு செஞ்சாங்க. அவர்கிட்ட சொல்லுங்க, விளங்கப்படுத்துங்க, எங்களோட மூதாயர்களுக்கு குறை சொல்றாரே, சிலைகளுக்கு ஏசுறாரே, சிலைகளை கொண்டு ஒன்றும் நடக்குதில்லைன்னு சொல்றாரு. நாங்க மூதாயர்கள், முன்னோர்கள், எங்களோட பரம்பரை இதே லைன்ல தான் நாங்க வந்தோம். ஒரு புதிய ஒரு மார்க்கத்தை கொண்டு வராரு. அபூ தாலிப்ட போயிட்டு சொன்னாங்க, சகோதரி மகனை கூப்பிட்டு அவருக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க. அவருக்கு இந்த ரூட்ல அவர் வாரதை பெருமை அடிக்கிறதுக்கு அல்லது ஒரு புகழுக்கு, பேருக்கு, புகழுக்கு அவருடைய நோக்கமாக இருந்தா அவருடைய நோக்கத்தை நாங்க நிறைவேறி வைக்கிறோம். அவர் செய்த வேலையை நீங்க விட சொல்லுங்கன்னு சொல்லி, அவருக்கு பணக்காரனாக ஆகணுமா, மக்காவுல உள்ள முழு செல்வத்தையும் அவரை கையில கொடுத்து நாங்க பணக்காரனாக ஆகணும், அல்லது அவருக்கு ஒரு சிறந்த அழகான ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு வைக்கணுமா, இந்த குறைஷி கோத்திரத்தில் உள்ள அழகான ஒரு பெண்ணை நாங்க திருமணம் செஞ்சு வைக்கிறோம், அவருக்கு இந்த வேலையை விட சொல்லுங்கன்னு சொல்லி, அல்லது அவருக்கு தலைமைத்துவம் ஆசைண்டா அவரை நாங்க எங்களுடைய சமூகத்தினுடைய தலைவராக நாங்க ஆக்குறோம், இந்த தீனுடைய பணியை, அந்த மக்களை அதன் பக்கம் அழைக்கிற இந்த உழைப்பை அவரை விட சொல்லுங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க சூரியனை கொண்டு வந்து என்னுடைய வலது கையில தந்தாலும், சந்திரனை கொண்டு வந்து என்னுடைய இடது கையில தந்தாலும், நான் ஒரு நிமிடம் கூட அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய இந்த உழைப்பை விடமாட்டேன் என்று சொல்லி. மேலான கண்ணியமான சோலை பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூர நோக்கோட சிந்திச்சாங்க, தூர நோக்கோட செயல்பட்டாங்க. இரவும் தாவத், பகலும் தாவத். மேலானவர்களே, அல்லாஹ் தஆலா நபி அவங்களுக்கு இந்த வார்த்தை எல்லாத்தையும், நீங்க உங்களை அழிச்சு கொள்ள பாக்குறீங்க, உங்களை மாற்றி கொள்ள பாக்குறீங்க, இவ்வளவு சிரமமா யார சொல்றா? மேலான சோலை தந்த உடுப்பை பத்தி பிக்கர் பண்ணல, தந்த வயிற்றை பத்தி பிக்கர் பண்ணல, தந்த வீட்டு வாசலை பத்தி பிக்கர் பண்ணல நபி அவங்க. அந்த யோசனை நபிக்கு இல்ல. நபியுடைய முழு யோசனையும் இருக்காங்க, உம்மத்துக்கு எப்படி தீன கொண்டு சேர்க்கிறது, எப்படி இந்த குடும்பத்துக்கு எப்படி தீன கொண்டு சேர்க்கிறது, இதுதான் நபியுடைய பிரிவு, இதுதான் நபியுடைய கவலை. மேலான சோலை பெரியார்களே, இதை பத்தி பிக்கர் பண்ணவே இல்லை நபி அவங்க. சுரஹ்பி இப்னு ஹஸ்னா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களோட மாமி வயிற்றுல உம்மா ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வாராங்க, வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய நபியே, ஏதாவது எனக்கு ஆடையோ அல்லது ரிவாயத்துல வரது சாப்பாடு கேட்டாங்க, அப்படி இல்லாட்டி உடுப்பு கேட்டு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இப்ப இல்ல, அதுக்குள்ள எந்த ஒரு ஏற்பாடும் என்கிட்ட இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பெண்ணுக்கு சரியான கவலை, நபி இப்படி சொல்லிட்டாங்களே, நபி என்னை இப்படி அனுப்பிட்டாங்களே, உள்ள கவலையோட போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா அசருடைய நேரம், அதாவது அதான் சொல்லப்பட்டிருக்குது, சுரஹ்பி இப்னு ஹஸ்னா வீட்டுல மஸ்ஜிதுக்கு போகாம தூங்கி கொண்டிருக்கிறார்.
வைத்து மருமகன் எழுப்பி சொன்னாங்க, அதான் சொல்லப்பட்டுட்டு நேரம் ஆகிட்டு தொழுகைக்கு நீங்க போகலையா? சுரஹபீல் இப்னு ஹஸ்னா சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னட்ட வந்து ஒரு ஆடை கேட்டாங்க, ஒரு உடுக்கிறதுக்கு உடுப்பு கேட்டாங்க. ஏண்ட இருந்த ஒரு ஆடையை நான் கொடுத்து அனுப்பிக்கிறேன். நபி தொழுது முடிச்சிட்டு வந்து அந்த ஆடையை தந்தாத்தான் எனக்கு தொழுகை நிறைவேற்றணும் சொல்லி சொன்னாங்க. மேலான கண்ணியமான சோழ பெரியார்களே, யோசிச்சு பாருங்க. உலகத்துக்கு தலைவராக வந்தவங்க, அல்லாஹ்வுக்கு விருப்பமான நபி, அவங்களோட வாழ்க்கையை பாருங்க. அந்த தாய் புரிஞ்சு கொண்டாங்க, நபி அதாவது அவங்க நபியை தவறாக புரிஞ்சதுக்கு அவங்க மனவருத்தப்பட்டான், கவலைப்பட்டான். நபியுடைய நிலைமை இப்படியான்னு சொல்லி கண்ணியமான சோழ பெரியார்களே, அந்த தாய் விளங்கினாங்க நபியுடைய நிலைமை அப்படித்தான். உடுப்பை பத்தி யோசிக்க இல்லை நபி, அவங்க சாப்பாட்டை பத்தி யோசிக்க இல்லை. நபிய வித்தியாசமாக மக்கள் பேசினாங்க, சொன்னாங்க. அந்த மக்களை கூப்பிட்டு, நீங்க பேசுற மாதிரி நான் ஒரு பெரிய குலத்தில் ஒரு கோத்திரத்துல ஒரு சமூகத்துல பிறந்தவன் அல்ல. நான் கேழ்வரகு ரொட்டி திண்டு வளர்ந்த ஒரு சாதாரண பெண்ணுக்கு பிறந்த ஒரு மகன் என்று சொல்லி சொன்னார். மக்காவுல சில குறைசியர்களுடைய ஆடுகளை நான் வந்து அதாவது கூலிக்காக ஆடு மேய்த்து வளர்ந்த ஒரு சாதாரண ஒரு மனுஷன் என்று நெரிசல்லான்னு சொல்லுவாங்க. தன்னை நபி அவங்க விலகப்படுது. மேலான கண்ணியமான சோழ பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நோக்கம், இந்த நபி தான் உடுப்புக்கு கஷ்டமான நபி, சாப்பிடுறதுக்கு கஷ்டமான நபி, ஊடு வாசல்ல ஒரு வசதி இல்லாத காலத்துல இருந்த நபி சொல்றாங்க, ഖൈറുൽ ഖുറൂനി கர்னி சும்மல் லதீன யதுனஹும், காலங்களில் சிறந்த காலம் என்னுடைய காலம் என்று சொல்லி ஒரு உடுப்போட வாழ்ந்த காலம், ஒரு நேரம் சாப்பிட்டா அடுத்த நேரம் சாப்பிடுறதுக்கு வழி இல்லாத காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வரலாறு நாங்க படிச்சிக்கிறோம். சோழ பெரியார்களே, 2 மாசம் வீட்டுல அதாவது நபி அவர்களுடைய வீட்டுல நெருப்பு மூட்டப்படல. நபியுடைய எந்த மனைவியுடைய வீட்டிலையும் 2 மாத காலம் தொடர்ச்சியாக நெருப்பு மூட்டப்படல. வேளாண் சொல்லே தண்ணியையும் ஈச்சம்பழத்தையும் கொண்டு வாழ்க்கையை கழிச்சார். கனிமா சொல்லே தீன நோக்கமாக எடுத்தான். தீன் அருள இன்னமா ஹிமமுனல் ஆஹிரா வலைஸ ஹிமமுனல் துன்யா. எங்கட குறிக்கோள் ஆகிரம் தான். எங்கட குறிக்கோள் துனியாவை தேடுறது, சம்பாதிக்கிறது, அதை பெருக்கிறது, அதுல வசதியை உண்டாக்குறது, வாய்ப்புகளை உண்டாக்குறது, அபிவிருத்தியை செஞ்சு கொண்டு போறது. இதுக்காக எல்லாம் எங்களை அனுப்பல. அல்லாஹ் எங்களை அனுப்புனது ஆகிரத்தை சம்பாதிக்கிறதுக்காக, மறுமையை சம்பாதிக்கிறது. செய்தினா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூமுக்குள்ள போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க. வைத்து பாக்குறாங்க, அங்கேயும் இங்கேயும் பாக்குறாங்க, ஒன்னையும் காணல. ஹயாத்து சஹாபாவுல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொடி அதாவது மாவும் 3 பதனிடப்படாத மிருகத்தினுடைய தோலும் தான் நபியுடைய வீட்டுக்குள்ள உள்ள மொத்த சாமான்கள் என்று சொல்லி மொத்த சாமான். மேலான கண்ணியமான சோழ பெரியார்களே, நபியுடைய முழு கவலையும் இருந்தார். எப்படி தாருல் அர்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கவலைப்பட்டார், தாருல் அர்கம் என்று கவலைப்பட்டார். அல்லாஹ் ஜல்லாலுஹு 5 பொறுப்பை நபியங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். நபியே, முதலாவது இந்த தீனை வச்சு உங்களை நீங்க நரகத்திலிருந்து பாதுகாக்கணும். இந்த தீனை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன், நரகத்திலிருந்து நீங்க உங்களை பாதுகாக்கிறதுக்காக. 2வது உங்களுக்கு அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களோட மனைவி மக்களை நீங்க பாதுகாத்துக்கணும். இந்த தீனக்குள்ள அவங்கள பாதுகாத்துக்கணும் நரகத்திலே. 3வது பொறுப்பு அஷீரத்தல் அக்ரபி, உங்களோட குடும்ப உறவுகளை இந்த தீனின் மூலமாக நீங்க பாதுகாத்துக்கணும், நரகத்திலே இருந்து பாதுகாத்துக்கணும். 4வது பொறுப்பு மேலான சொல்லி உங்களோட ஊர்வாசிகளை, உங்களோட ஏரியா மக்களை, உங்களோட அக்கம் பக்கத்துல உள்ள உங்களோட ஊர் மக்களை பத்தி அவங்களை பத்தி நீங்க கவலைப்படுங்க. அவங்களை நரகத்திலிருந்து எப்படி பாதுகாக்க, அவங்களை எப்படி பாதுகாக்க, அவங்களை எப்படி சொர்க்கத்துக்குள்ள கொண்டே சேர்க்கிறது. மேலான கண்ணியமான சங்கியார சோலை பெரியார்களே, 5வது ஒரு பொறுப்பு தான் வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் ஆலமீன். நபியே, முழு உலக மக்களுக்கும் உங்களை நாங்க முழு உலக மக்களுக்கும் நாங்க நபியாக ஆக்கிறோம். முழு உலக மக்களுக்கு உங்களை நாங்க ரஹ்மத்தாக ஆக்கியிருக்கிறோம். முழு உலக மக்களுடைய பொறுப்பை நாங்க உங்களுக்கு தந்திருக்கிறோம். முழு உலகத்தையும் நீங்க பிக்கர் பண்ணுங்க.
அல்லாஹ்வுடைய இந்த 5 கட்டளை வேளாண்களே நபியோட மட்டும் சுருக்கப்படல, இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் அந்த 5 கட்டளையும் அல்லாஹ் தந்திருக்கிறார். வேளாண் சோலை பெரியார்களே, தீன தந்தனை எங்களை பாதுகாக்கிறதுக்காக, எங்களோட குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக, எங்களோட உறவுகளை பாதுகாக்கிறதுக்காக, எங்களோட ஊரை எங்களோட சமூகத்தை பாதுகாக்கிறதுக்காக, ஒரு உம்மத்தையும் நரகத்திலே இது பாதுகாக்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த மேலான தீன் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். எனவே கண்ணியமான சங்கியான சோலை பெரியார்களே, எங்களோட வாழ்க்கையில தீன நாங்க உண்டாகும். இன்னைக்கு தீந்த பொறுமதி எங்களுக்கு வழங்குதில்லை, களிமாட பொறுமதி எங்களுக்கு வழங்குதில்லை. வேளாண்களே, ஏன் எங்களுக்கு வழங்குதில்லைண்டா நாங்க இதுக்காக உழைக்கல, பாடுபடல, ஒரு சிரமப்படல, ஒரு கஷ்டப்படல. முஸ்அப் இப்னு உமைர் போல நாங்க அடி வாங்கல, முஸ்அப் இப்னு உமைர் போல நாங்க கஷ்டப்படல, சல்மான் பாரிஸ போல 23 வருடங்கள் அதாவது அலைந்தார்கள், திரிந்தார்கள். எத்தனை நாட்டுக்கு அவங்க விஜயம் செஞ்சாங்க. வேளாண் சோலை பெரியார்களே, இந்த நபியை வந்து சந்திப்பதற்காக. சல்மான் பாரிஸ் அவன வரலாறு படிச்சு பாருங்க. நேரம் இடம் கொடுக்காத மேலான கண்ணியமான சுங்கியான சோலை பெரியார்களே, ஈரான்ல இருந்து வெளியாகிறவங்க எத்தனையோ நாடுகள் அப்படியே சுத்தி கொண்டு சின்ன வயசுல வெளியாகி 23 வருடங்கள் அலைந்து திரிந்து இந்த நபியை காண வேண்டும் என்ற ஹவாவோடு மதீனாவுக்கு வந்து கடைசியில வந்து 23 வருடங்கள் அவருடைய தியாகத்தை, அவங்களோட கஷ்டத்தை, சிரமத்தை அனைத்தையும் பார்த்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் கான தீனு இந்த சுரையா லனாலஹு ரிஜாலுன் மின் ஃபாரிஸ். சுரையா என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த தீன் இருந்தாலும் அதையும் அந்த பாரிஸ் நாட்டு மக்கள் பேசி அங்க அதையும் அடைஞ்சு கொள்வாங்கன்னு சொல்லி ஏன் அவ்வளவு ஒரு தேட்டம், ஆசை, ஒரு உணர்வு, துடிப்பு அந்த சஹாபியிட்ட இருக்கும். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மேலாளர்களை ஒரு மஜூசியாக வாழ்ந்தவங்க, பின்பு ஒரு நஸ்ரானியாக மாறினவங்க. அதற்கு பின்னால சின்ன வயசுல இருந்து தந்த வாப்பா உம்மாவை விட்டு பிரிந்து நபியுடைய சமூகத்துக்கு வந்து சேர்ந்தவங்க. மேலாளர்களே, ஒவ்வொரு சஹாபாக்களோட ஆரம்ப வரலாறுகளை பார்த்து அவங்க எப்படி இருந்தவங்க, எப்படி தீனுக்காக வேண்டி தீனை வந்து அடைஞ்சாங்க, எவ்வளவு சிரமப்பட்டு தீனை அடைஞ்சாங்க. சிரமத்துக்கு பின்னால மேலான சோலை பெரியார்களே, சோதனைகள் வருகின்ற பொழுது ஈமான்ல கொஞ்சம் ஒரு கடுகளவு கூட அவங்க மாற்றம் அடையும். ஈமான்ல ஒரு சின்ன மாற்றம் கூட அவங்கள்ட்ட ஏற்படல. அவங்க அடைஞ்ச ஈமான போல இன்னைக்கு நாங்க யாருமே அடையும். அதுக்காக ஒரு கஷ்டப்படல. நாங்க பரம்பரை முஸ்லீம்கள், வாழையடி வாழையாக இஸ்லாத்தை ஏற்றவங்க. இஸ்லாத்தினுடைய பொறுமதி தெரியாம இன்னைக்கு நாங்க வாழ்ந்துட்டீங்க. மேலான சங்கையான மேலான சோலை பெரியார்களே, நாங்க ஒவ்வொருவரும் சிந்திப்போம். நாங்க வெளியே நாங்க யோசிக்கிறதை விட ஏந்த வாழ்க்கையை நாங்க முதலாவது யோசிச்சுப்போம். ஏந்த நீர் எவ்வளவு இருக்கு, நீர் என்ற போதையில நான் எவ்வளவு நீரை கபூல் செஞ்சிருக்கேன், எந்த வாழ்க்கையில நீர் எவ்வளவு தூரம் வந்திருக்கு. மேலான சகோதரரை பெரியார்களே, தீன் என்று சொல்லி சொல்றது வெறுமனே எங்களுடைய வெளித்தோற்றம் வாரது அல்ல. எங்களுக்கு வர வேண்டிய எத்தனையோ தன்மைகள் வர வேண்டியிருக்கு. எங்களோட வாழ்க்கையில ஈமானியாத் சீராகணும், இபாதத் சீராகணும், முஆமலாத் சீராகணும், முஆஷராத் சீராகணும், எங்களோட அக்லாக்குகள் சீராகணும். கண்ணியமான சோலை, அழகான தீன் நாங்கள் நீங்க கையில வச்சு கொண்டீங்க. அழகான தீன், லேசான தீன். மேலான லேசான தீன் அல்லாஹ் தந்தீங்கிறான். யாருக்கும் சிரமம் இல்லை. அது எந்த காலத்தை நாங்க கடந்து எவ்வளவு பெரிய டெக்னாலஜி வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய விஞ்ஞான உலகத்துல கொடி கட்டி பறந்தாலும் சரி, மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களுக்கு தந்த தீன் இருக்கிறே மேலானவர்களே, லேசான தீன், அழகான தீன், பூர்த்தியான தீன். பாரமான தீனை தரல, அசிங்கமான மார்க்கத்தை காட்டல, அதே போல அறகுறையான தீனை எங்களுக்கு காட்டல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின தீன் ஒட்டக காலத்தில இருந்து இன்னைக்கு என்னென்ன நவீன கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதோ, இதுக்கு அப்பால என்னென்ன விடயங்கள் வர இருக்குதோ மேலானவர்களே, எல்லா காலத்துக்கும் பொருத்தமான ஒரு தீனத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு அவங்க காட்டி தந்தது. லேசானது மேலானவர்களே, லேசானது. இன்னைக்கு மார்க்கத்தை நாங்க கஷ்டப்படுத்திக்கிறோம். தீன் இன்னைக்கு நாங்க எங்களோட வாழ்க்கையில சிரமப்படுத்திக்கிறோம், கஷ்டப்படுத்திக்கிறோம், அதை பாரமாக ஆக்கி இருக்கிறோம். மேலானவர்களே, கண்ணியமான சகோதரர்களே, இந்த நாட்டில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு பல இடங்கள் அல்லாஹ் முஸ்லிம்கள் அல்லாஹ் இப்படி தூவி அல்லாஹ் வச்சிருக்கிறார். ஒரு சைட் அல்லாஹ் தஆலா கிழக்கில அல்லது மேற்கில அல்லது வடக்கில அல்லது தெற்கில அல்லது மத்திய பிரதேசத்தில அல்லாஹ் அப்படி ஒரு அதாவது ஒரு சமூகமாக முஸ்லிம்கள் அல்லாஹ் அப்படி வைக்கல.
இந்த நாட்டுல பல பாவங்களையும் அல்லாஹ் தூவி தூவி வச்சிருக்கிறான். அதற்கிடையில் அல்லாஹு தஆலா எத்தனையோ பெரும்பான்மை ஒரு சமூகத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். மேலாளர்களே, தீன நாங்க வாழ்க்கையில உண்டாக்கணும், தீனோட நாங்க வாழணும், தீன அடுத்தவங்களுக்கு நாங்க காட்டணும். எங்களுடைய செயல்பாடுகள் அடுத்தவங்களுக்கு தாவத்தாக மாறணும். இன்னைக்கு தீன பாரமாக்கி வச்சிருக்கு. எங்களுடைய எல்லா லைனையும் இன்னைக்கு நாங்க பாரமாக காட்டியிருக்கோம். ஈமான் அது எங்களுடைய உள்ரங்கம், இபாதத் அது மஸ்ஜிதுக்குள்ளே. மேலாளர்களே, அது இல்லாத மற்ற 3 சைத்தையும் பாருங்க. முஆமலாத், முஆஷராத், அஹ்லாக்குடைய விஷயத்துல நாங்க எப்படி இருக்கோம்? கண்ணியமான சோழ பெரியார்களே, இன்னைக்கு முஆமலாத்துடைய விஷயத்தை பாருங்க. முஆமலாத் மேலான சோழ பெரியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆமலாத் எப்படி, அருமை சஹாபாக்களுடைய முஆமலாத் எப்படி, எவ்வளவு தூரம் அந்நிய சமூகத்தை அவங்க கவர்ந்தாங்க, எவ்வளவு அழகான வியாபாரம் செஞ்சாங்க, எவ்வளவு அழகான முறையில மக்களுக்கு அதை காட்டினாங்க. கண்ணியமான சோழ பெரியார்களே, உண்மையான வியாபாரி, நேர்மையான வியாபாரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை கியாமத்துடைய நாளையில அவரை நபிமார்களோட, சுஹதாக்களோட, சித்தீகீன்களோட இருப்பார்கள். இன்னைக்கு அல்லாஹ் மன்னிக்கோடு. மேலான சோழ பெரியார்களே, ஏந்தவங்கள இன்னைக்கு வியாபாரம் கண்ணியமான இன்னைக்கு அந்நிய மக்களுக்கு பெரிய பாரமாக இருக்கு, கஷ்டமாக இருக்கு. முஸ்லிம்களோட கொடுக்கல் வாங்கல் செய்யறா பயப்படுறாங்க அந்த மக்கள். கண்ணியமான சோலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பொருளை வித்து அந்த பொருள்ல விற்கப்பட்ட பொருள்ல ஒரு மனிதன் குறையை கண்டு அந்த குறையை திருப்பி கொண்டு வந்து கொடுக்கின்ற பொழுது விற்ற வியாபாரியை சந்தோஷத்தோட வெறுத்து அதற்கு பகரம் செய்வாரேயானால் அவர் நாளைய கியாமத்துடைய நாளையில் சொர்க்கத்துல என்னோட இப்படி எனக்கு பக்கத்தில் இருப்பார் என்று சொல்லி சொன்னார். ஒரு சஹாபி கடந்து வந்தாங்க, 2 மாசம் திறந்தாங்க, ஒரு வியாபாரம் செஞ்சாங்க. மேலான சோழ பெரியார்களே, அவர் 2 மாசம் திறந்தாரு. 2 மாசத்துக்கு பின்னால் அந்த வியாபாரத்தை அவர் அப்படியே இல்லாமல் ஆக்கிட்டார், கடையை அடைச்சிட்டாங்க. அப்படியே கேட்டாங்க, ஏன் கடையை மூடினீங்க? இல்ல, நபியுடைய இந்த ஹதீஸை நான் ஹயாத்தாக்குவதற்காக நான் அந்த கடையை திறந்தேன். நான் ஒரு வியாபாரம் செஞ்சேன், அதுல ஒரு பொருளை 2 மாசமாக நான் எதிர்பார்த்தேன். ஒரு மனிதன் அதாவது இப்பதான் ஒரு மனுஷன் குறைவுள்ள ஒரு பொருளை திருப்பி தந்தாரே, நான் அதை சந்தோஷமாக கொடுத்தேன். நபி அவங்க சொன்ன அந்த ஹதீஸுக்கு நான் ஆளாகிவிட்டேன், எனக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி. மேலான சோலை பெரியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விடயத்தையும் அந்த சஹாபாக்கள் 100க்கு 100 பின்பற்றிக் கொண்டு அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய தீனுடைய 2வது பகுதி முஹம்மது ரசூலுல்லாஹ். மேலான எங்கட அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்றதே கண்ணியமான சோலை பெரியார்களே, நாங்க வெளிரங்கத்தை சீராக்கி கொண்டு போறது மட்டுமல்ல, நபியுடைய 3 வகையான சுன்னத்துகள் இருக்குது. ஒன்னாவது அதாவது தாவத்துடைய சுன்னத், 2வது இபாதத்துடைய சுன்னத், 3வது சீரத்துடைய அதாவது ஆதத்துடைய சுன்னத். எல்லாத்துலயும் நபியுடைய சுன்னத் எங்களுக்கு வரும், எல்லாத்துலயும் வரும். எல்லா லைனையும் நபி அவங்க காட்டியிருக்கிறார். தாவத்துல சுன்னத் மௌலானா யூசுப் சார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு தாயுடைய தாவத்துல நபியுடைய சுன்னத் இல்லைன்னா அவருடைய அந்த தாவத்தின் மூலமாக மக்கள்கிட்ட எந்த பலனும் வராதுன்னு சொல்லி அந்த தாவத்தின் மூலம் மக்கள்கிட்ட மாற்றம் வராது. நபியுடைய தாவத்துடைய சுன்னத் சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு தூரம் நபியவங்க சிந்திச்சிருக்கிறார். மக்களோட எவ்வளவு அன்பாக நபியவங்க மக்களை கவர்ந்தார். மேலான கண்ணியமான சூழலை பெரியார்களே, உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு நபரும் சுப்ஹானல்லாஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு போற நேரம் எங்களுக்கு தெரியும். ஹயாத்து சஹாபாவுல வருது, நபி அவங்க அபூபக்கர் சித்திகளாவோட வீட்டுக்கு பேசி மசூரா செய்து அங்கிருந்து வெளியாகிற நேரம் மதீனாவுக்கு போறதுக்கு 2 ரோட்டுகள் இருந்துச்சு. சொல்லப்படுகிறது, இந்த ஒரு ரோட்டால சொன்னாங்க, இந்த பாதையால போனா லேசு சுருக்கமான வழிதான், லேசான வழி. இன்னும் ஒரு வழி இருக்குது, அந்த வழியில கல்வர்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க. அவங்க மனிதர்களை கொள்ளுவாங்க, அவங்களோட உரிமைகளை, சாமான்களை, பொருட்களை எல்லாம் சூறையாடுவார்கள். சல்லல்லாஹு கேட்டான், நபி அவங்க சொன்னாங்க, கல்வர்கள் உள்ள வழியால நாங்க போவோம். கல்வர்களும் என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள், அவரும் என்னுடைய உம்மத், அவருக்கும் நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். கல்வர்கள் உள்ள வழியால நபி அவங்க போனாங்க.
கள்ள கூட்டத்தின் தலைவர்களான 2 சகோதரர்களை நபி அவங்க சந்திச்சாங்க. கேட்டாங்க, மன் அன்துமா, யாரப்பா நீங்க? சொன்னாங்க, நஹ்னு முஹானான், நாங்க இழிவானவர்கள், நாங்க கேவலமானவர்கள், நாங்க அற்பமானவர்கள், எங்கட டியூட்டி இதுதான், எங்கட காலம் இப்படித்தான் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இல்ல, நீங்க கேவலமானவர்கள் அல்ல, பல் அன்துமா முக்ரமான், நீங்க 2 பேரும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய ஆள், நீங்க மதிக்கப்பட வேண்டிய ஆள்கள், உங்களுக்கு கண்ணியம் தரப்பட வேண்டிய ஆள்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி பேசினாங்க. மேலான சோழ பெரியார்களே, உடனே அந்த 2 பேரும் தீனை கபூல் செஞ்சு கொண்டார், தீனை ஏற்றுக்கொண்டார். நபியுடைய கவனம் இப்படித்தான் இருந்துச்சு. கண்ணியமான சோழ பெரியார்களே, ஹயாத்து சஹாபாவுல வருது, அப்துல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, எங்களுக்கு தெரியும், அதாவது அதிகமாக நபி அவங்களுக்கு ஜோக், அதாவது நபியோட அதாவது ஜோக் அடிச்சு கொண்டு இருப்பார், நபி அவனுக்கு ஒரே சிரிப்போட்டு கொண்டு இருப்பார். ஒரு சந்தர்ப்பத்தில் வந்தாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொன்னார், ஒரு அத்தரை கொண்டு சொன்னார், யார சொல்லலாம், இதை நீங்க வச்சுக்கோங்க, இது என்னுடைய ஹதியான்னு சொல்லி கொடுத்தார். நபி அவங்க ஜஸாக்கல்லாஹு கைரா சொன்னாங்க. அதுக்கு பின்னால கொஞ்ச நேரத்துக்கு பின்னால இன்னும் ஒரு நெய்ய கொஞ்சம் கொண்டு கொடுத்தார், யார சொல்லலாம், இதுவும் என்னுடைய ஹதியா. நபி அவங்க சொன்னாங்க, ஜஸாக்கல்லாஹு கைர். இப்படி 2ஐயும் கொடுத்துட்டு அப்துல்லா பேசிட்டாரு. மேலான கண்ணியமான சோலை பெரியார்களே, கொஞ்ச நேரத்துக்கு பின்னால மாலையாகிறதுக்கு முன்னால ஒரு கடைக்கார வியாபாரி, ஒரு சஹாபி வாராங்க, துண்டை கொண்டுகிட்டு, யார சொல்லலாம், 2 பொருள் உங்களோட பேர்ல வாங்கப்பட்டிருக்கிறேன், அதுக்குள்ள சல்லியத்தாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படல, ஆத்திரப்படல. நபிக்கு தேவை அப்துல்லாவை கவரணும், நபிக்கு தேவை அப்துல்லாவை இந்த 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 உழைப்ப, இந்த என்னுடைய கவலைய, என்னுடைய இந்த பொறுப்பை அந்த அப்துல்லாக்கு நான் சுமத்தாட்டணும், அதை அவர் சுமக்கணும். நபி அவங்க சும்மா இருந்துட்டான், ஒன்றுமே கேட்கல. மேலான கண்ணியமானே, அந்த சம்பவத்துக்கு கீழால அடுத்த ஒரு சம்பவத்தை எழுதுறாங்க. அதே அப்துல்லா சாராயம், அதாவது மதுபானம் ஹராமாக ஆக்கப்பட்டு சகல சஹாபாக்களும் அந்த அதாவது மதுபானத்தை அவங்க ஹராம் என்று நினைச்சிருந்தாங்க. ஆனா இந்த அப்துல்லான்னு சொல்லக்கூடிய இந்த சஹாபி, அவர் அப்பையும் குடிச்சு கொண்டுதான் இருந்தார், குடிக்கிறதும் தான். நபி அவங்க அவரை பிடிச்சு அவருக்கு ஹத்தடிக்கிறதும் தான். இப்படி அடிக்கிறதும் குடிக்கிறதும் மாறி மாறி பல பிடித்தங்கள் இப்படி நடந்து கொண்டிருச்சு. அவரை குடிய விடல, நபி அவர்கள் அடிப்பதையும் விடல. கொஞ்ச காலத்துக்கு பின்னாலே அவர் குடிச்சு கொண்டு அவருடைய வீதியில போய் கொண்டிருக்கிறார். ஒரு நபித்தோழர் அவரை கண்டு சொல்றார், என்ன அவரை கண்ட மாதிரி ஏசுறாரே, அவருக்கு கண்ட மாதிரி திட்டுறாரே. நபி அவர்களும் அந்த பாதையில் அந்த நேரம் போனாங்க. சொன்னாங்க அந்த சஹாபியை பார்த்து, லா தல்அன், நீங்க அப்துல்லாவுக்கு மதுவா செய்ய, அவரை நீங்க சபிக்க வேணாம், அவர் நல்ல மனுஷன் என்று சொல்லி சொல்லிட்டு அப்துல்லா சொல்றாரே, நான் அந்த நேரம் போதையில் தான் இருந்தேன். நபியுடைய இந்த ஒரு வார்த்தை என்னுடைய இந்த போதையை, இந்த செயலை, இந்த வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில அதுக்கு பின்னால நிரந்தரமான ஒரு ஹராமாக நபியுடைய அந்த வார்த்தை ஆக்கியது. இதுதான் நபியுடைய கவலை மேலான, இதுதான் நபியுடைய பிக்கு. மஸ்ஜிதுக்குள்ளான சிறுநீர் கழிச்ச காட்டரபியோட நபி அவங்க எப்படி நடந்து கொண்டார். சஹாபாக்கள் கொதிச்செழும்பினாங்க. மேலான கண்ணியமான சோழ பெரியார்களே, அவர் அடிக்கணும், வெட்டணும், அவருக்கு தண்டனை கொடுக்கணும் என்று கொதிச்செழும்பினாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தஹு, அவரை விட்டு விடுங்கள், அவர் அதாவது ஆறுதலாக சிறுநீர் கழிக்கட்டும். கழிச்சதுக்கு பின்னால நபி அவங்க சொன்னாங்க, தண்ணீரை கொண்டு ஊத்தி அந்த இடத்தை சுத்தம் செய்ய சொல்லி. அதுக்கு பின்னால் அந்த காட்டருவியை கூப்பிட்டு அழகான முறையில சொன்னாங்க, என்னுடைய நண்பரே, இந்த மஸ்ஜித் என்கிறது இது இறைவனை சுஜூது செய்யக்கூடிய இடம், இது அமல்கள் செய்யக்கூடிய இடம், இது அதுக்கென்று ஒரு இடத்தை நாங்க வேறையாக வச்சிருக்கிறோம், அதுக்குள்ள இடம் வேற வெளியில இருக்குதுன்னு சொல்லி. மேலாளர்களே, நபியுடைய வார்த்தை, நபியுடைய அந்த பேச்சு, நபியுடைய அந்த குணம் சுபஹானல்லாஹ் உள்ளத்தை தொட்டிச்சிலே. அவரும் தாவத்தை, நபியுடைய இஸ்லாத்தை கபூல் செஞ்சு. கண்ணியமான மேலான சோழ பெரியார்களே, நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு எங்களுக்கு முன்மாதிரி. நபியுடைய செயல்களுக்கு முன்மாதிரிகளா நபியுடைய வாழ்க்கைகள்கிட்ட வரணும். அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுடைய அன்பு உங்களுக்கு வேணுமா, அல்லாஹ்வுடைய முஹப்பத் உங்களுக்கு தேவையா, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நபியை நீங்க முழுமையாக பின்பற்றுங்க, நபிக்கு நீங்க இத்தாஅத் செய்யுங்க. நபியுடைய தாவத், நபியுடைய இபாதத், நபியுடைய ஆதத் எப்படி இருந்துச்சு, இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்ணியமான மேலான சோழ பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூர நோக்கோட சிந்திச்சாங்க.
ஒவ்வொரு சஹாபாக்களும் அப்படித்தான். ஈமான நபி அவங்க உள்ளத்துல உறுதியாக்குன்ற வரைக்கும் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க அன்பாக அழகாக ஹயாத்து சஹாபால் வருது. ஹக்கம் இப்னு கைஸானோட நபி அவங்க எவ்வளவு தூரம் நபி அவங்க அவருடைய ஹிதாயத்தை நபி அவங்க யோசிச்சாங்க. சுஹைல் இப்னு அம்ர் தௌசி தன்னுடைய கூட்டத்துக்கு பதுவா செய்ய யார சொல்லுதா என்று சொன்ன நேரம் நபி அவங்க துவா செஞ்சாங்க. சோழ பெரியார்களே, நபி அவங்க பதுவா செய்யல, அவருடைய அதுக்கு பின்னாலே அவருடைய அந்த துவாவுக்கு பின்னால்தான் அல்லாஹு தஆலா அபூ ஹுரைரா போன்ற பெருங்கொண்ட சஹாபாக்கள் அல்லாஹ் உருவாக்கி கனிமானே உருவத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தாயிஃபுக்கு பொறுப்பாக இருந்தாங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், மக்கள் ஏற்றுக்கொள்றாங்க, இல்ல பதுவா செய்யுன்னு சொன்னாங்க. மேலாளர்களே, நபி அவர்கள் துவா செஞ்சாங்க. அந்த உருவத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபியுடைய அந்த கூட்டத்திலே இருந்து வந்தவர் தான் முஹம்மத் பின் காசிம் நானூத்தி ரஹ்மஹுல்லாஹ். அவர்கள் தான் எங்கட நாடுகள் வரையிலேயும் தீன கொண்டு சேர்த்தவர். அன்றைக்கு நபி பதுவா செஞ்சிருந்தா, அன்றைக்கு அந்த மக்களை அழிச்சிருந்தா, இன்னைக்கு ஏந்தோட நிலைமைகள் என்ன மேலான சொல்லுங்க. நபியுடைய தாவத் மிகவும் ஒரு தூர நோக்கோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பட்டார். நபியுடைய தாவத் ஒவ்வொன்றும் அப்படித்தான். உம்மத்துல யாரையும் நபி அவங்களுக்கு விரும்பத்துக்கு தயார், யாரையும் ஒதுக்கிறதுக்கு தயார். ஸைத் இப்னு ஸௌனா நபியோட கடுமையாக நடந்து கொண்டாரே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரின் உடுக்கவு யா ரசூலல்லாஹ், கழுத்தை நான் ரெண்டாக வெட்டவா, இந்த கொடியவன் இப்படி நடக்கிறானே மிக மோசமாக என்று கேட்ட நேரம் கூட ரிவாயத்தில் வருது. வலம் யல்தபித் இலைஹி, நபி அவங்க கொஞ்சம் கூட உமருடைய முகத்தை திரும்பி பார்க்கல. ஹக்கம் இப்னு கைஸானுடைய விஷயத்திலையும் அதே மாதிரி ஒரு வார்த்தை தான் வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, தானி யா ரசூலல்லாஹ், ஹக்கமே கொஞ்சம் ஒப்படைங்க. நீங்க எவ்வளவு நேரமாக நீங்க பேசுறீங்க? பல மணித்தியாலங்கள் பேசினாங்க. கிட்டத்தட்ட 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலத்துக்கு மேல பேசினாங்க. ஹக்கம் இப்னு கைஸானோட பேசிக்கொண்டே இருந்தாங்க. உமருடைய முகம் மாறிக்கொண்டே இருக்குது. வலம் யல்தபித் இலைஹி, நபி அவங்க கொஞ்சம் கூட திரும்பி பார்க்க. ஹக்கம் இப்னு கைஸான் அதுக்கு பின்னாலே இஸ்லாத்தை கபூல் செஞ்சாரே. ஃபஹஸுன இஸ்லாமு, அதாவது ஃபஅஸ்லம ஹக்கம் ஃபஹஸுன இஸ்லாமுஹு, இஸ்லாம் அதாவது இஸ்லாத்தை கபூல் செஞ்சாரே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹக்கமுடைய இஸ்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, அழகான இஸ்லாத்தை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார். மேலான கண்ணியமான சோலை பெரியார்களே, நபியுடைய தீன், நபியுடைய உழைப்பு, மேலான தௌவத்துடைய உழைப்பு சுமந்த நாங்க, தீன கையில ஒப்படைக்கப்பட்ட நாங்க, மேலாளர்களே, இன்னைக்கு அந்நிய மக்களோட நாங்க பலவரும் எங்கட கொடுக்கல் வாங்கல் இருக்குது. எங்கட அக்கம் பக்கத்துல மக்கள் இருக்கிறாங்க. எவ்வளோ மக்களோட நாங்க நண்பர்களாக இருக்கிறோம். ஸ்கூல்ல நாங்க ஒன்றாக படிக்கிறோம். சுபஹானல்லாஹ். மேலான கண்ணியமான சோலை பெரியார்களே, அல்லாஹ் எங்களுக்கு இந்த ஒரு பொறுப்பை தந்திருக்கிறானே, நானும் நீங்கள் பொறுப்பாளிகளே, இதை கொண்டு அவருக்கு நாங்க சொல்லணுமே. நாங்க ஒருத்தரோட எவ்வளவு காலமாக நாங்க பிசினஸ், வேளாண் எங்களுக்கு அந்த கவலை வந்து இருக்கிறா, அந்த உணர்வு வந்து இருக்கிறா, இவனுக்கு நான் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கலையே, நாளைக்கு அல்லாஹ் என்னைய குற்றம் பிடிப்பானே. நான் எவ்வளவு காலமாக அவன் மூலமாக அல்லாஹ் எனக்கு ஆகாரத்தை அழிச்சு கொண்டிருக்கிறான், அவன் மூலமாக என்னுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறான், நாளைக்கு அவன் மௌத்தாகிட்டா நிரந்தர நரகத்துக்கு போவானே என்ற கவலை எங்கட கல்குல வந்திருக்கிறா. வேளாண் அந்த உணர்வு எங்கள்கிட்ட வந்திருக்கிறா, அந்த உணர்வு வந்து இருக்கிறா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஹிதமத்துல ஈடுபட்ட ஒரு சின்ன குழந்தை வேளாண்களே, அவரை நபியுடைய ஹிதமத்துல ஈடுபட்டார். ஒரு திடீரென்று நோய்வாய்ப்பட்டாரு, தந்த வீட்டுல நோயில இருந்தாரு. நபி அவங்க விசாரிச்சாங்க, எங்க ஆள் வரல, சொன்னாங்க வீட்டுல நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாரு, கடைசி நிலைமையில இருக்கிறான்னு சொன்ன நேரம் நபி அவங்க உடனடியாக பேசி அந்த பிள்ளைங்க சொன்னாங்க, நீங்க கலிமாவை சொல்லுங்க, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கோங்க, நீங்க கலிமாவை சொல்லுங்க, நீங்க வெற்றி அடைவீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப புள்ள வாப்பாட மூஞ்ச பாக்குறீ, வாப்பா சொல்றார், அத்தே அபுல் காசிம், அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அவரை பேச்சுக்கு நீ வழிபடுவாப்பான்னு சொல்றாரு. அந்த புள்ள கலிமா சொல்றாரு, அந்த பிள்ளையுடைய ரூஹு கைப்பற்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு வெளியில வந்தாங்க. என் மூலமாக அல்லாஹ் ஒரு உயிரை நரகத்துல இருந்து பாதுகாத்தானேன்னு சொல்லி நபி அவங்க அல்லாஹ்வை சுக்ர் செஞ்சு கொண்டு வெளியில. மேலான கண்ணியமான சோலை பெரியார்களே, நானும் நீங்களும் அல்லாஹ் எங்களுக்கு இந்த உழைப்பை தந்திருக்கிறான். இந்த உழைப்புடைய ஹகீகத் நானும் நீங்களும் பூர்த்தியான தீனைகளை வாழ்க்கையில உண்டாக்கணும். அமானிதமாக ஒப்படைக்கப்படிக்கக்கூடிய என்ற மனைவி, பிள்ளைகள், என்ற குடும்பம், என்ற வீடு மிக முக்கிய மேலான சோலை பெரியார்.
தாவத்துடைய உழைப்பு. இன்னைக்கு நாங்க எங்கேயோ போறோம், எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று, வரக்கூடிய மாற்றம் எங்கேயோ வர வேண்டிய மாற்றம் இன்னைக்கு எங்கேயோ ஏற்பட்டு கொண்டே. வீட்டை பத்தி எங்களுக்கு அந்த சிந்தனை இல்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலாளர்களே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அந்த 5 வசனத்தை முதலாவது நபிக்கு நுபுவத்து வருவதே, அந்த பொறுப்பு வருவதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய தாவத்தை அந்த பாரத்தை கொண்டு போய் தன்னுடைய மனைவி ஹதீஜாவுக்கு தான் நபி அவங்க சுமந்தார். ஹதீஜாவுக்கு தான் நபி அவங்க அதை சொல்லிக் கொடுத்தார். முதலாவது அந்த பொறுப்பை தந்த மனைவி ஹதீஜாவுக்கு தான் சொல்லிக் கொடுத்தார். கனிமான சோழ பெரியார்களே, கடைசியாக மௌத்தாகிற நேரம் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய மடியில இருந்து சில தீனுடைய விஷயங்களை பேசித்தான் இந்த பொறுப்பை கொடுத்துத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷாவுடைய மடியில அவங்க மௌத்தார். வீட்டுக்குள்ள தீனை கொண்டு ஆரம்பிச்சாங்க, வீட்டுக்குள்ள தீனை கொண்டு அப்படியே முடிச்சாங்க. மேலான கண்ணியமான சூழலை பெரியார்களே, ஹயாத்து சஹாபா என்கிறதே சரித்திரம் வாசிச்சுட்டு சரித்திரத்தை படிச்சு மாஷா அல்லாஹ் நல்ல நல்ல சரித்திரங்கள் இதை கேட்டு ருசிக்கிறதுக்கு எங்களுக்கு தரல. மேலான சங்கியான சூழலை பெரியார்களே, எங்களோட வாழ்க்கையை ஹயாத்து சஹாபாவாக மாத்திரத்துக்காகத்தான் தரப்படும். எங்களோட வீடுகளுடைய ஆளாத்துகளை பார்க்கணும். இன்னைக்கு அமானிதமாக தரப்பட்ட மனைவியுடைய நிலைமையை பார்க்கணும். மேலான சங்கியான சூழலை பெரியார்களே, இன்னைக்கு நாங்க எவ்வளவு அல்லாஹ்வுடைய பாதையில போறோம், எவ்வளவு தீனை பத்தி பேசுறோம், எவ்வளவு தீனுடைய உழைப்பு செய்யறோம். என் மனைவியை பத்தி நான் கவலைப்பட்டிருக்கிறேன், என் பிள்ளைய பத்தி நான் கவலைப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு நபிமார்களும் முதலாவது உழைப்பு செஞ்சது தந்த மனைவி பிள்ளைகள். அதுக்கு பிறகுதான் தந்த அதாவது சமூகத்தில் அவங்க உழைப்பு செஞ்சாங்க. மேலான கண்ணியமான சங்கியான சூழலை பெரியார்களே, வீட்டுக்குள்ள தீன் வரலண்டா எங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய சிரமமாக, மிகப்பெரிய கஷ்டமாக மாறும். மௌலானா யூசுப் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, எந்த வீட்டுக்குள்ள எந்த மனைவிக்கு தீனுடைய வாழ்க்கை இல்லையோ அந்த மனைவி கணவன் ஹலாலாக சம்பாதிச்சு கொண்டு கொடுத்தாலும் தீன் இல்லாத மனைவிடத்துல பணம் போற நேரம் அவ அதை ஹராமான வழியில செலவழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. எந்த மனைவிக்கு தீன் இல்லையோ கணவனுடைய அழுக்கு உடுப்பையும் ஒரே பாத்திரத்துல போடுவா, பிள்ளையுடைய மூத்திர உடுப்பையும் ஒரே பாத்திரத்துல போட்டுதான் கழுவுவா. ஏன்? தீன் இல்லாத பெண்ணுக்கு அந்த சிறுமியினுடைய சட்டம் என்ன, சாதாரண நஜீசுடைய சாதாரண ஒரு அழுக்குடைய சட்டம் என்ன, ஒன்றுமே வருது. மேலான கண்ணியமான சொல்லை, ஒரு பெண்ணிட்ட தீன் வந்தா தான் அந்த பெண் தன்னுடைய புள்ள எங்கள்கிட்ட வரக்கூடிய புள்ள மேலான பிள்ளைகள் அமானிதமான பிள்ளைகளுடைய பராமரிப்பு தாயோட கூடுதலாக இருக்கு. ஒரு பிள்ளையுடைய ஆரம்ப அதாவது பாசற கல்விக்கூடம் தாயுடைய மடி என்று சொல்லப்பட்டது. ஹதீஸ்ல வருது, ஒரு குழந்தை பிறந்து முதல் வயசுல இருந்து 7 வயசு வரையிலையும் ஒரு அந்த புள்ள பாப்பா உமாவுடைய சவால்களை பார்க்குது, பாப்பா உமாவுடைய செயல்களை பார்க்குது. 7 வயசுல இருந்து அந்த புள்ள மௌத்த சந்திக்கும் வரையில தந்த வாழ்வுக்கு, தந்த வாழ்க்கைக்கு, தந்த எதிர்காலத்துக்கு அது அதாவது ஒரு முடிவை எடுக்கிறது எது தெரியுமா? தாய் தந்தையுடைய செயலைத்தான் தந்த வாழ்க்கைக்கு அது முடிவாகும். மேலான சூழலை பெரியார்களே, எங்களோட வீட்டுக்குள்ள தாவத் போய் சேரும், எங்களோட மனைவிக்கு தீன் போய் சேரும், எங்களோட பிள்ளைகளுக்கு தீன் சேரும். அதுக்கு தான் இன்னைக்கு தீனுடைய மாஹோல் இன்னைக்கு உண்டாக்க சொல்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல சுப்ஹானல்லாஹ் கண்ணியமான சூழலை பெரியார்களே, ஆண்களை விட பெண்களுடைய லைன் மிக அதிகமாக இருந்துச்சு. பெண்களுடைய முழு பிக்கரும் தாவத், பெண்களுடைய முழு சிந்தனையும் அதுதான். ஹஜ்ரத் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் அவங்க வீட்டுல தூங்கி அதாவது எழும்புறாங்க, சிரிச்சு கொண்டு எழும்புறாங்க. கேட்டாங்க, உம்மு ஹராம் ஏன் யார சொல்லா சிரிக்கிறீங்க? சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துல ஒரு கூட்டம் கடல் கடந்து என்னுடைய இந்த தீனை எடுத்துக்கொண்டு போற காட்சி அல்லாஹ் எனக்கு காட்டினான், அதனால நான் சந்தோஷத்துல சிரிச்சேன் என்று சொல்லி சொன்னாங்க. உம்மு ஹராம் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நானும் அந்த ஜமாத்தோட போறதுக்கு எனக்கு நீங்க துஆ செய்யுங்களேன் என்று சொல்லி சொன்னாங்க. மேலான கண்ணியமான சோழ பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்மு ஹராம் நீங்க அதுல போவீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. உம்மு மில்ஹான் மேலான சோழே, அது ஒரு உம்மு ஷரீக் போன்ற பெண்களுடைய வரலாறுகளை பார்த்தா, உம்மு ஷரீக் சுப்ஹானல்லாஹ் மக்காவுல முஸ்லிம்களுடைய வீடுகளுக்கு போயிட்டு பெண்களுக்கு மத்தியில இன்ஃபிராதி தாவத்துல ஈடுபட்டார். இன்ஃபிராதி தாவத் அதிகமான பெண்கள் அந்த பெண்ணுடைய தாவத்தின் மூலம் இஸ்லாத்தை கபூல் செஞ்சு கொண்டார்.
மேலான கண்ணியமான சோலை நீண்ட ஒரு சம்பவம். கடைசியில் அவங்களை கொள்றதுக்காக காவிர்களால கைது செய்யப்பட்டு அவங்களை கத்தல் செய்யணும் என்று கொண்டு போறாங்க. சில காவிரிடத்துல கொடுத்து அனுப்பினாங்க. சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய மறைமுகமான நேரடியான உதவியை உம்மு ஷரீப் ஒரு இடத்துல கண்டாங்க. மேலானவர்களே, அந்த காட்சியை பார்த்து கூட்டிட்டு போன அத்தனை காவிர்களும் கலிமா சொல்லி இஸ்லாத்தை. இப்படி மேலாளர்களே, ஆண்களுடைய கவலையும் அப்படித்தான், பெண்களும் அப்படித்தான். அந்த காலத்துல இருந்த சிறிய சகாபாக்களுடைய உணர்வும் அப்படியான ஒரு உணர்வாகத்தான் இருந்துச்சு. மேலான கண்ணியமானே, அல்லாஹு தாலா எங்களது உழைப்புகள் தெரிவு செஞ்சிருக்கிறார். எங்களுக்கு அல்லா இந்த மேலான தீன் அல்லா தந்திக்கிறார். துனியா ஆஹ்ராவுடைய சகல நலவுகளையும் அல்லா அந்த தீனுக்குள்ள மட்டும்தான் அல்லா வச்சுக்கிறோம். மேலாளர்களே, இதை நாங்க எங்களோட வீட்டுக்குள்ள கொண்டு வரோம். எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க தீனை கொடுக்கிறோம். அதாவது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மனிதர் தட்ட பிள்ளைய கொண்டு என் பிள்ளை கட்டப்படுறானே அமீருல் முஃமினீன், இவனுக்கு கடுமையான தண்டனை கொடுங்கன்னு வந்து சொன்ன நேரம் கூட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவங்களை பார்த்து அந்த புள்ள கேட்கிறேன், அமீருல் முஃமினீன் பிள்ளைகளுக்கு பெற்றார் செய்ய வேண்டிய கடமைகள் ஏதாவது இருக்கிறான்னு கேட்ட நேரம் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஆமா 3 கடமை இருக்கிறேன். என்னன்னு கேட்டாரே, சொன்னாரே, ஒரு சிறந்த பிள்ளைய ஒரு வாப்பா பெற்றெடுக்கணுமாக இருந்தா அந்த பிள்ளைக்கு ஒரு அந்த பிள்ளை, அதாவது அந்த வாப்பா தந்த வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த தாயை முதலாவது தெரிவு செஞ்சிருக்கணும் என்று சொல்லி ஒரு சாலிகான மனைவியை அவர் தெரிவு செஞ்சிருக்கோம். அந்த புள்ள சொன்னாரே, ஏன் வாப்பா எனக்கு தெரிவு செஞ்ச தாய் யாரு தெரியுமா? ஒரு மஜூசியான பொம்பளையை தெரிவு செஞ்சிருக்கு. என் தாய் ஒரு மஜூசி. அந்த மஜூசியா பெண்ணுக்கு பிறந்தவன் தான் நான் என்று அந்த பிள்ளை உமர் ரலியல்லாஹு அன்ஹு தைரியமாக பேசிச்சு. 2வது பொறுப்பு என்னன்னு கேட்டாரே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒரு புள்ள பிறந்துட்டா அந்த புள்ளைக்கு நல்ல அழகான கருத்துள்ள பேரை ஒரு வாப்பா அதாவது வைக்கணும். சொன்னாரே, எங்க வாப்பா எனக்கு ஒரு நல்ல பேரை கூட வைக்கல, எனக்கு வச்சிருக்கிறார் ஜோல் என்ற பேரை வச்சிருக்கிறார். மல உருட்டி என்று பேர் வச்சிருக்கிறார். மல உருட்டி என்று எனக்கு பேர் வச்சிருக்கிறார். 3வது கேட்டாங்க, 3வது பொறுப்பு என்ன, கடமை என்ன? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒரு புள்ள பிறந்துட்டா ஒரு புள்ளைக்கு ஆரம்ப ஆ பா தா போன்ற இந்த எழுத்தை தாய் தந்த மடியில வச்சு படிச்சு கொடுக்கணும் என்று சொல்லி சொன்னாங்க. மேலான கண்ணியமான சோலை அந்த புள்ள சொன்னாரு, வமா அல்லமனி ஹர்ஃபுன் வாஹித், எனக்கு இந்த வாப்பா எனக்கு ஒரு எழுத்தை கூட படிச்சு தரேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆத்திரப்பட்டாங்க. சொன்னாங்க, பிள்ளைக்கு தண்டனை கொடுக்கிறதை விட உங்களுக்கு தான் தண்டனை தாரதுக்கு தகுதி என்று சொல்லி. மேலான கண்ணியமான சோலை பெரியார்களே, இன்னைக்கு பிள்ளைகள் வாலிபர்களுடைய நிலைமைகளை யோசிச்சிருப்பாங்க. உன காலாத்துகளை பாரு, இன்னைக்கு எப்படியாப்பட்ட நாங்க ஒரு காலத்துல ஈக்கிறோம், எவ்வளவு ஒரு சோதனையான காலத்துல ஈக்கிறோம். மேலானவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு வேளாண் வழக்கத்தை அல்லாஹ் நசீபாக்கணும். எங்களோட பிள்ளைகள் மனைவி பிள்ளைகளுக்கு நாங்க தீனு கொடுக்கணும். மேலான எதை கொடுக்காம நாங்க பாருங்க, தீனை கொடுத்து தீன்தாரிகளாக நாங்க ஆக்கிறோம் என்று சொன்னா அவங்களோட வாழ்க்கை எதிர்காலத்தை அல்லாஹ் சீரும் சிறப்புமாக ஆக்குவான். ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்களோட வரலாறு நாங்க படிச்சிருக்கிறோம். 12 குழந்தைகள் அல்லாஹ் கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். அந்த 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 உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தந்த 12 பிள்ளைகளுக்கு தீனை கொடுத்தாங்க. 12 நாட்டினுடைய இமாம்களாக 12 நாட்டை வழிநடத்தக்கூடிய பெரும் பெரும் தலைவர்களாக அல்லாஹ் தஆலா அவங்களை பழிச்சு அவங்களுக்கு கேலி கிண்டல் செஞ்சு அவங்களோட குடும்பத்தில் உள்ள அவங்களோட மச்சான் ஒருத்தர் அவங்கள கேட்டாலே, நீங்க என்ன கொடுத்திருக்கிறீங்க, ஆட்சியில இருந்தீங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு என்ன சொத்தை கொடுத்தீங்க, காணி பூமி கொடுத்தீங்களா, காசு பணம் கொடுத்தீங்களா, பட்டம் படிப்பு கொஞ்சம் கொடுத்தீங்களா? நான் எதையும் கொடுக்கல. சொன்னாங்க, நான் என் பிள்ளைகளுக்கு தீனை கொடுத்திருக்கிறேன். அல்லாஹ் அதை சாலிஹீன்கள் அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். பிள்ளைகள் சாலிஹீன்களாக இருந்தா அல்லாஹ் பொறுப்பெடுப்பான். அதை பத்தி நான் கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லி சொன்னார். மேலானவர்களே, அந்த அந்த அவருடைய மச்சான் பழிச்சு சொன்னார், பெரிய நஷ்டம், பெரிய கை சேதம், இவ்வளவு பெரிய ஆட்சியில இந்த பிள்ளைகளுக்கு சொத்தை கொடுக்காம போறீங்களே, எவ்வளவு பெரிய நஷ்டத்தோட நீங்க போறீங்கன்னு கேவலமாக சொன்னாரே. பின்னால அவர் ஆட்சிக்கு வந்தாரே, அவருக்கு 4 பிள்ளைகள் அல்லாஹ் கொடுத்தான், நிறைய அள்ளி கொடுத்தாரே, தாராளமாக கொடுத்தாரே. பின்னால வரலாறு சொல்லுது, கண்ணியமான சொல்ல பெரியார்களே, அவருடைய பேர பிள்ளைகள் அப்பா கட்டின மஸ்ஜிதுகளுக்கு முன்னால நின்று புடவைகளை விரிச்சு கொண்டு பிச்சைகள் எடுக்கக்கூடிய ஹதியாக்கள் எடுக்கக்கூடிய நிலைமைக்கு அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ் மாற்றார். கண்ணியமான சந்தியான சோலை பெரியார்களே, தீன் எங்களை பாதுகாக்கும், தீன் எங்களோட பிள்ளைகளை பாதுகாக்கும், தீன் எங்களோட மனைவி மக்களை பாதுகாக்கும், தனிமையிலையும் பாதுகாக்கும், கூட்டத்திலையும் பாதுகாக்கும். வேளாண்களே, எங்க போனாலும் தீன் அவர்களை பாதுகாக்கும். பாதுகாப்பான தீனத்தான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திக்கிறார். கண்ணியமான சோலை பெரியார்களே, இன்னைக்கு வீட்டு பாதுகாப்புக்கு எவ்வளவு ஏற்பாடுகள் நாங்க செய்யறோம்,
எவ்வளவு முயற்சிகள் செய்தோம், ஆனா பொறுமதியான ஒன்று நாங்க கொடுக்கல. கண்ணியமான சோலை பெரியார்களே, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு தாலீமுடைய அமல் வீட்டுக்குள்ள ஹயாத்தாக்க சொல்றோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்களுடைய ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் இந்த அமல்கள் நடந்து கொண்டிருந்துச்சு. தாலீமுடைய ஹல்காக்கள் நடந்துச்சு. ஹஜ்ரத் உமர் போன்ற அந்த கடுமையான அந்த தீவிர போக்குல உள்ள அந்த உமர் ரலியல்லாஹு அவங்க கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அவங்கள என்ன வெட்டோடும் என்று மாலேந்தி வந்த நேரம், அவங்க தன்னுடைய சகோதரனுடைய வீட்டுக்குள்ள போற நேரம் கூட அங்க குர்ஆனுடைய ஹல்கா நடக்குது. அவனோட கல்வ அந்த ஹல்கா மாத்தது மேலான சொல்லிட்டு இக்ரீமா போன்ற அந்த சஹாபாக்கள் தீனுக்குள்ள வாரத்துக்கு வீட்டினுடைய அந்த ஹல்காக்கள் தான் அவங்களுக்கு காரணமாக இருந்துச்சு. வீட்டினுடைய சூழல் தான் காரணமாக இருந்துச்சு. ஆக மேலான சொல்ல பெரியார்களே, வீட்டு மனைவி பிள்ளைகள் அமானியம் என்கிறத நாங்க யாரும் மறந்துடப்படாது. தீன கொடுக்கணும் அவங்களுக்கு. ஆக கண்ணியமான சங்கியான சொல்ல பெரியார்களே, அதனால எங்களோட வாழ்க்கையில நாங்க தீன உண்டாக்கணும். தீனுக்காக அலையோடும் தெரியணும். தூர நாங்க இதுக்காக முயற்சி செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீன சஹாபாக்களோட வாழ்க்கையில கொண்டு வரதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையுமே தன்னோட வச்சுக்கொண்டு திருத்தி கண்ட வரலாறு இல்ல. வேளாண் தன்னோட வச்சுக்கொண்டு அவங்க ஈக்கல்ல. முழு சஹாபாக்களையும் நபி அவங்க அனுப்பினாங்க. முழு சஹாபாக்களையும் அனுப்பினாங்க. மக்கா மதீனாவுல சுமார் 10,000 சஹாபாக்களோட கபர்கள் தான் இருக்குது. ஜோர்டான்ல 35,000 சஹாபாக்களோட கபர் இருக்குது. ஜோர்டான்ல மட்டும் 35,000 சஹாபாக்கள் கபர். மூத்தாவுடைய யுத்தம் அங்க அதுக்கு ஒரு ஜமாத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்புற நேரம் மேலான கண்ணியமான சொல்ல பெரியார்களே, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு போகாம கொஞ்சம் தாமதமாக போறதுக்காக இருந்தாங்க. நின்றது துனியாவுடைய அதாவது வேலைகளை செஞ்சுட்டு போறதுக்கு இல்லை, நபியுடைய இறுதி ஹுத்பாவை கேட்டுட்டு போறதுக்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா காலையில போன ஜமாத்தோட நீங்க ஏன் போகல? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் போறதுக்கான சகல வசதியும் என்கிட்ட இருக்குது, நான் போய்த்து ஷஹீதாக்கப்படுவேன், அதுல சந்தேகம் இல்லை, உங்களோட ஹுத்பாவை கேட்டுட்டு போறதுக்காக நிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவ்வளவு தூரம் பேசிப்பாங்க? அரை நாள் பேசிருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரை நாள் அது துனியாவுடைய அரை நாள் தான். நீங்க ஆகிரத்துல 500 வருஷம் அந்த சகோதரர்களை விட்டு நீங்க பிந்தித்தான் சொர்க்கத்துக்கு போவீங்கன்னு சொல்லி மேலான கண்ணியமான சஞ்சார சொல்ல பெரியார்களே, அதனால இந்த உழைப்பு நானும் நீங்களும் நான் அலையோடும் பெரியோடும் பாடுபடணும். முயற்சி செய்யாம எங்களோட வாழ்க்கையில தீன் வரப்போறது. தீன் அல்லாஹ் லேசா கொடுக்கிறது இல்லை. அல்லாஹ் கேட்கிறான், அனுல்ஸிமுகுமுஹா வ அன்தும் லஹா காரிஹூன். உங்களுக்கு வெறுப்பில்ல, நீங்க வேண்டாம் வெறுப்போட இருக்கிற நேரம் உங்களை கூப்பிட்டு உங்களை நாங்க பலாத்காரம் பண்ணி நாங்க உங்களுக்கு திணிப்போமா நல்லா கேட்கிறோம். அப்படி இல்லை. மேலான சோலை பெரியார்களே, தேட்டம் உள்ளவங்க, ஆசை உள்ளவங்க, அந்த உணர்வு உள்ளவங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் அவங்களுக்கு வழிகாட்டுவான். முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? சொல்லுங்களேன்.